சூப்பரா அருமை ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு புடி பிடிக்க வேண்டியதா செம்மையா இருக்கே. என்ன மாமா நான் காலைல செஞ்ச உப்புமா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சா? சொல்லவே இல்லையா மாமா? என்னது உப்புமாவா? ஏமா காலையில செஞ்சியா ஒரு உப்புமா, அதுல நிறைய உப்புமா, அது கன்றாவியா செஞ்சது தப்புமா? தப்பு. என்ன மாமா நீங்க காலையில நான் செஞ்ச உப்புமா ஆசாசியா திரும்ப திரும்ப உப்புமா வேணும்னு கேட்டு சாப்பிட்டு போனாரு தெரியுமா உங்களுக்கு? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கு நடிச்சுதான் ஆகணும். மாமா உங்களுக்கு வயசானோன்னு நாக்கு செத்து போச்சு, அதனாலதான் என் சமையல குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. செத்தது என் நாக்கு மட்டும் இல்லம்மா, தெருவுல போன டாக்கு கூட தான். ஏன்னா மிச்சத்தை அதுக்கு தான் வச்சேன். யோ டாடி பாத்தியா என் பையன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உமா கூட போயிட்டு வா. யோ அது இல்லையா, எதிர்த்த விட்டு மஞ்சுளா மாமி பாபிக்கு வந்தப்போ அந்த பாபி கிட்ட இந்தடி கப்ப கிழங்கு இந்தடி கார குழம்புன்னு பாட்டு பாடிக்க. இந்த அடி அச்சு முறுக்க விட்டுட்ட, உன்னை அடிக்காம விட்டாங்களே சந்தோஷப்படு. ஏயா உன்னை பத்தி நடச்சு என் முடியல நிறைச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்க. நீ நல்லா இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பி எங்க என்ன பண்ணிட்டு இருக்க முக்கியம் இல்ல, என் புள்ள எதிர்க்க எங்க பண்ணிட்டு இருக்க அதான் முக்கியம். இந்த மாதிரி காண்டா பேசாம சொல்றது மட்டும் கேளு. சொல்ல என் ஃப்ரெண்ட் சிவாவும் சக்தியும் லவ் பண்றாங்க. என்னது ஆம்பளை லவ் பண்றாங்களா? அவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்கயா. ஏய் லவ் பண்ணதே தப்புன்னு சொல்ற, கல்யாணமே பண்ணிட்டாங்கன்னு சொல்ற. அவ்வளவுதான் உனக்கு. சிவான்றது பையன், சக்தின்றது பொண்ணு. பொண்ணு பையனுக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நான் வர சொல்லியா? காதலிக்கும் போது உனக்கு ஜாலியா இருக்கும், ஆனா பெத்தவங்களுக்கு மனசு எவ்வளவு காயமா இருக்கும் அது தெரியுமா உங்களுக்கு? யோ நான் சொல்றது உனக்கு தெரியுமா? அவங்க இங்க வந்து என்னால அந்த பொண்ணை வீட்டுல சேர்க்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க மாமா. இங்க பாருங்க, வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் என்னால வடிச்சு கொட்ட முடியாது. ஆமாமா நீ வடிச்சுதா எடுத்து தெருவுல தான் கொட்டணும், ஆனா உன்னை அதை பார்த்து நான் திட்டணும். யோ அவங்கள வீட்டுக்கு வர வச்சா வாடகை 20,000 ரூபாய் வாங்கலாம். 2 பேரும் ஐடில ஒர்க் பண்றாங்க. என்ன சொன்ன? அவங்கள வீட்டுக்கு வர வச்சா வாடகை 20,000 ரூபாய் வாங்கலாம். அவங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. முதல்ல அவங்கள வீட்டுக்கு வர சொல்ல, அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரணும். மாசம் என் கையில வாடகை தரணும். இப்படி தட்டிட்டே இரு, நான் போய் அவங்க வர சொல்லிட்டு வந்து வர சொல்ல. இங்க பாருங்க மாமா, சும்மா வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது. ஹாய் உங்க அப்பா பேரு கண்ணாயிரம், உனக்கு மாசம் தர 2,000. 2,000 ரூபாவா? சொல்லுங்க மாமா, இப்ப நான் என்ன வேலை செய்யணும்? எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுக்கு தான் 2,000 ரூபாய். உதாரணத்துக்கு டீ கூட போட்டு குடுக்க கூடாது. ஏமா உள்ள போய் ரூம் ரெடி பண்ணாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாவே நான் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இதுல உங்க அப்பா நான் சும்மா இருந்தா எனக்கு 2,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. எதுவா இருந்தாலும் நீங்களும் உங்க அப்பாவுமே பாத்துக்கோங்க, நான் வரேன். அவளை எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால தானே உனக்கு நான் அப்பா, அவளுக்கு நான் மாமா நாரு. நீ மாம நாரு, தலைமுடி தேங்காய் நாரு. இவர் தேவையில்லாம பேசுவாரு. எங்களுக்கு பேச தெரியும், போட தெரியும். தாக்குத்தா மை சன் தட்டிக்கிட்டாரு. மை சன். நீ சிவா, நீ சக்தி, ரைட்டா? உக்காருங்க. சீக்கிரமா வர சொல்லிட்டு சிட் அப்ஸ் போட விட்டுட்டு இருக்க. உட்காருங்க. நான் அதான் சொன்னேன்ல, இது சிவா, அது சக்தி. இந்த சிவம் இல்லைன்னா இந்த சக்தி இல்ல. சக்தி இல்லாம இங்க எவனும் இல்ல. சக்தி சும்மா டயலாக். இங்க பாரு, அந்த பேப்பர்ல இந்த டயலாக்கே இல்ல. போயிடு. அந்த ஆள் இப்படிதான் லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். நீங்க என்னன்னு சொல்லுங்க. அங்கிள், நானும் சக்தியும் சின்ன வயசுல ஒன்னாதான் படிச்சோம். இவ்வளவு ஒன்னாலாம் கிடையாது. நான் வந்து உக்காரு. அப்பத்துல இருந்தே எங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ்வுக்காக உயிரே கொடுக்கும் சொல்லுங்க வாய் தான் பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் உயிரே எடுக்கிறான்னு சொல்லுமா. எங்க காதல் இன்ஸ்டாகிராம பத்தி வரல, இதயத்தை பார்த்து வந்துச்சு. உருட்டு ஃபேஸ்புக்க பார்த்து வரல, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து வந்துச்சு. உருட்டு யோ டாடி அமைதியா 2 வாட்டி சொல்ல. உருட்டு யோ அது இல்லையா? இந்த பார் சக்தி, நீ சொன்ன டயலாக்க ஸ்டேட்டஸ்ல போட்டா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியே வாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? காஃபி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பார்சல் வரும். இப்ப என் மருமக கிட்ட இருந்து உங்களுக்கு பச்சை தண்ணி தான் வரும். ஏன்னா அது மட்டும் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆந்திரா மெஸ் நல்லா இருக்கும் மீல்ஸ். இப்ப சொல்லுவான் என் புள்ள இந்த வீட்டோட ரூல்ஸ். வீட்டு வாடகை, சாப்பாடு எல்லாம் சேர்த்து 20,000 ரூபாய். அத மீறி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்டயோ தோற்காம பாருங்க. அப்ப டேய்
என் டாடி அவர்கிட்ட கேட்டு வாங்கி நீ சாப்பிட்டுக்கலாம். அத மீறி வீட்டை விட்டு வெளியே போனா ஜாலியா போயிட்டு வாங்க. ஆனா வீட்டோட ரூம கிளீனா வச்சுக்கணும். சரியா? மச்சி கூட 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துறேன். கிளீன் பண்ண ஆளை போட்டுறேன். தேங்க்ஸ் பேபி. ஒரு ரூம கூட கிளீன் பண்ண முடியாம இருந்தா யோ டாடி என்னைய கேளியா? வீட்டை சுத்தம் பண்ணா கூட வருது வருமானம். எதுக்குடா படணும் அவமானம்? அதை நாங்களே பண்ணிடுறோம். என்னம்மா மீறி முக்கியமான விஷயம் என்னன்னா போலீஸுங்களை தேடி வந்து இங்க வந்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். என்ன சொல்லக்கூடாது. அப்ப வேணா சொல்லிக்கோ. என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. 2000 ரூபாய் கொடு ரூமை கிளீன் பண்றேன்னு சொன்னீங்களே, அப்பவே தெரியுது உங்க குடும்ப கௌரவம் என்னன்னு. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. அந்த பொண்ணு நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது தெரியாம நன்றி சொல்லிட்டு இருக்க. டேய், வீட்டை உள்வாடகணும்னு விட்டா இப்படிதான் அவமானப்பட செய்யணும். ஏன்னா இது உள்குத்து விட தான் செய்ய. அப்புறம் என்ன ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சா நாங்க போலாமா? போங்க தம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன். போ. வீடு செம்மையா இருக்குல்ல, அந்த லைட் சூப்பரா இருக்கு. ஏய், இவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க? அவனுக்கு எப்பவுமே இப்படிதான். விடு. நல்ல பகுமானமா பார்க்ல உட்காந்து பல்ல காட்டி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்ள வந்தோம். நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமா மாப்ள. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? இப்படிதான் மாப்ள. இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது சரி, கரெக்டா இந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? யார் சொன்னா? அத நான் சொல்றேன். நான் உட்கார்றா. யோ டாடி சொல்றா. லவ் பண்ணா கூட்டு வந்தா ரிப்பீட். லவ் பண்ணா கூட்டு வந்தா ரிப்பீட். மறுபடியும் ஒருத்தர் லவ் பண்ணுவான், கூட்டு வருவான், ரிப்பீட். முடியல டாடி, முடியல. 5000 ரூபாய் சேர்த்து தரேன்னு சொன்னா. அதான் வீட்டுல அட்மிஷன் போட்டேன். எனக்கு அப்படியே தலை குழம்பு. ரகுவரனுக்கு எஸ்தே சூர்யா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியே கரெக்ட் பண்றியா? டேய், அந்த கேப்ல தான் அவனை கரெக்டே பண்ண. நம்ம ரூல்ஸ பத்தி பேசணும். சிவா சக்தி 2 பேரும் ரூமுக்குள்ள போங்க. மச்சி நாங்க எதுக்கு உள்ள போனோம்? இந்த சீன்ல தான் எங்களுக்கு டயலாக்கே இல்லையா? அதத்தான் நானும் சொல்றேன். இந்த சீன்ல ராஜா ராணியும் தான் மெயின் கேரக்டர். நீங்க 2 பேரும் அட்மாஸ்பியரா உள்ள போங்க. யார பார்த்து அட்மாஸ்பியர்ன்றீங்க? எங்கள இன்சல்ட் பண்றீங்களா? நாங்களும் இங்க ரெண்ட் கொடுக்குறோம். மைண்ட் இட். மன்னிக்கண்ணா, உங்களை யாரு அட்மாஸ்பியர்னு சொன்னதே? உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்த ஜூனியர் ஆர்டிஸ்டா குடுக்குறேன். இந்த ஆட்ட விட்டு கிளம்ப. வா, நிக்காத, கிளம்ப. இவ்வளவு கேவலமான ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வீட்டுல விட்டுருக்கோம். உங்க 2 பேருக்கு இந்த வீட்டோட ரூல்ஸ பத்தி சொல்லிடுறேன். மாமா, அத நான் சொல்றேன். சரிம்மா, என் மருமக சொல்லிடுவா. என்னோட பேரு திவ்யா, ரகுவரனோட வைஃப். ஹாய். ஏய், ஹாய். சாரி. உங்கள யாருக்காச்சும் பசிச்சா ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டேன். எஸ். அதுவும் இந்த ரூல்ஸ்ல இருக்கு. எஸ். அப்புறம் மாமா, இவங்களுக்கு ஒரு 2K, அவங்களுக்கு ஒரு 2K, மொத்தம் 4K. டபுள் ஓகே. ஓகே, கிளம்ப. எஸ். சோத்துக்கே வழியில சொல்லிட்டு தான் வீட்டை உள்வாடகை விட்டு இருக்கோம். என்னமா பேசிட்டு போறா பாத்தியா? ஏங்க அதெல்லாம் விடுங்க. இந்த வீட்ல ஏசி இருக்குமா? இருக்கு. வாஷிங் மிஷின் இருக்கா? இருக்கு. நீங்க 2 பேரும் ஊட்டிக்கு ஹனிமூன் வரல, வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கீங்க. ஹனிமூன் சொன்னதான் எனக்கு ஒரு விஷயம் நான் வருது. நாங்க நியூலி மேரிட் கப்பல். எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்லாம் இருக்கா? மகனே, சாந்திக்கு வேணா முகூர்த்தம் பண்ணுவான், சாந்தி முகூர்த்தம்லாம் பண்ண மாட்டான். நீ உள்ள போய் பைப்ல மாதிரி காத்து வருதான்னு பாக்குறியா? காத்தா இல்ல தண்ணி வருதான்னு பாரு. வராதா? இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க புதுசா. எதுக்குடா பயம்புறுத்துற இவ்வளவு பெருசா? யோ டாடி, உன்னை ஆக்கிற டெட் பாடி உன்கிட்ட பேசி பேசி எனக்கு அதே மாதிரி வருது. நீ அமைதியா உள்ள வா. உள்ள போ. அப்ப சரி ஓகே. பாமச்சு அப்படி பண்ணாத. ஜிண்டுக்கு ஜிண்டா, ஜிண்டுக்கு ஜிண்டா அப்படி பண்ணாத. பாரு, நல்லா இருக்கும். தடுக்க முடியாது என்ன? இன்னும் ஒரே ஒரு ரூமே. அதுக்கு மட்டும் யாராச்சும் வாடகை வந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். என்ன மைத்திலிய நீ என்னை நீ காதலிய தன்னை தன்னை நானே தான் நானே படே தன்னை தன்னை நானே தான் நானே. என்ன கட்ட சிறப்பு சொப்பு கேக்குதா? அங்கிள், என் ரூம்ல தண்ணியே வரல. அங்கிள், என்னோட ரூம்ல ஏசியே ஓட மாட்டேங்குது. முதல்ல அதை வந்து செட் பண்ணி கொடுங்க. எங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இருங்க ஒரு நிமிஷம். அங்கிள், நான் தான் முதல்ல வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கூடி வந்தேன். முதல்ல நீங்க எனக்கு தான் சரி பண்ணி கொடுக்கணும். கடல்ல காதல் வந்தா அது டைட்டானிக். இன்னும் 15 நிமிஷத்துல வந்துருவான் மெக்கானிக். யூகோ, நீ போங்கம்மா வருவான். போயா லூசு. தன்னை தன்னை நானே தான் நானே போயிடுச்சுங்க. தன்னை தன்னை நானே தான் நானே. வெட்டினா பாடாம இருப்பானோ? டே மகனே, சொல்ற. முதல்ல நல்லா ஆல்ரெடி வளர்ந்துருக்கிய. உள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தி நடனா பழுப்புல தண்ணி வரலன்னு சொல்றா, இன்னொருத்தி நடா ஏசி வேலை செய்யலன்னு சொல்றா. என்னடா பண்றது நானு?
இதுக்கே இப்படி சொல்றியே? ஒரு நாள் நீ ரகுரனா இருந்து பார். அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டை உள்வாடகை விட்டதுல இருந்து ஊம குத்துறானுங்க. டேய் நீ இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியா? நேத்து நான் செப்டிக் டேங்க்குள்ள இறங்கி சுத்தமா க்ளீன் பண்ண. அது உனக்கு தெரியுமா? நீ வழக்கமா பண்ற வேலையை கேட்க. இப்போ சொல்லுமா. இங்க பாருங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் கூட டீ போட்டு கொடுக்கவே இல்ல. அதே மாதிரி 4000 ரூபாய் கரெக்டா வந்துடணும். அதுவும் மாசம் 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வரணும். டேய் இங்க சொத்துக்கே வழியிலன்னு சொல்லிட்டு தான் உள்வாடகை விட்டுட்டு இருக்கோம். இவன் மட்டும் தெளிவா வந்து 4000 ரூபான்னு கேட்டுட்டு போறா. ஐ நோ ஒத்துக்கிறப்பா. நீ கண்ணாடிலாம் போட்டு அழகா வந்து ஐநோ சொல்லும்போது நீ ரகுவரன் தான் பண்ற. ஒத்துக்கிறப்பா. அது இல்ல என்ன வேலையே இல்லாத ஒரு வேலையை கொடுத்து அதுக்கும் சம்பளமும் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதத்தான் அவ சிறப்பா செஞ்சிட்டு இருக்கா. அது மட்டும்தான். பெருக்கலாம்ப்பா. மச்சி, என் ரூம்ல ஏசி ரிப்பேரா இருந்தது, அதை சரி பண்ணிட்டியா? சரி பண்ணிடுறேன், இப்போ சரி பண்ணிடுறேன். ஆமா உனக்கே இந்த ஏசி ரிப்பேர்லாம் பண்ண தெரியுமே, ஏன் நீ பண்ணல? ஏசில ரிப்பேர் பண்ண தெரியும், ஆனா நான் பண்ண மாட்டேனே. ஏன்னா இந்த வீட்டோட பெயின் கெஸ்ட். பேயிங் கெஸ்டா? ஆமாப்பா. எனக்கு கூட தான் ஃப்ளமிங் தெரியும். எனக்கு கூட பிரெண்டன் மெக்கலம் தெரியும். கேரி விக்டோரியா தெரியும். வெளிய செருப்பு இருக்கு தெரியுமா? ஹலோ இருங்க நான் அதை சொல்ல. நானு எனக்கு கூட தான் பிளம்பிங் ஒர்க் தெரியும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் ஒரு பேயிங் கெஸ்ட். எஸ். யாரா இவனுங்க எல்லாத்துக்கும் பேயிங் கெஸ்ட்னு சொல்லிட்டு இவ்ளோ ப்ளே பண்ணிட்டு போறானுங்க. மகனே 50 வயசு ஆயிடுச்சு. நான் உன கீழே போய் பழுப்பு வேலையை பாக்குறேன். நீ வயசுல எங்க இருக்கல்ல, மேல போய் ஏசி ஒர்க் பாரு. என்ன சரியா? எல்லாமே சரிதான். நீ கிளம்பு. சரி ஆமாச்சுல்ல. ஓகே. தன்ன நானே தானே. ஆமா போ. சரி ஆமாச்சு கொல்லணும். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பீங்களா? இது என்னோட வீடு, நான் எப்ப வேணா வருவேன். பசங்க 2 பேரும் இந்த வீட்டுல குடி வரலான்னு இருக்காங்க. வாங்க ஓனர் வாங்க. எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ் ஏதாவது? வெளிய வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 3 பேருக்கு மோர் இருந்தா கொண்டு வாங்க. எதுதாப்புல தான் ஜூஸ் கடை இருக்கு, நீங்க அங்க போய் குடிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு என் மாமனார் தான் சொன்னாரு. இட்ஸ் மீ. என்ன மிஸ்டர் வீராசாமி, போனா போகுதுன்னு வீடு கொடுத்தா எங்க குடும்ப வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா பேர் பூமிநாதன், என் பேர் சூரியன், என் தம்பி பேர் சந்திரன். நிலாவை விட்டுட்டீங்களேப்பா. நிலா ஒன்னும் நாங்க விடல, அவதான் எங்களை விட்டு போயிட்டா. நிலா வந்து மேகத்துக்குள்ள ஓடி போயிட்டா. கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா? நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் என் அவன் முன்னாடி சொல்லிட்டு இருக்க. ஏயா வீராசாமி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு மோர் கூட கொடுக்காம கடையில போய் குடிச்சுக்கோன்னு சொல்றா? இதெல்லாம் ஒரு மரியாதையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மார்க் இருக்கு, அங்க வர பீர் வாங்கிட்டு வரட்டா? கூலிங்கா. சார் அவளை விடுங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். அத சொன்னேன், கூலிங்கா பீர். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே கூலிங்கா பீர் கேப்ப? உங்ககிட்ட கேட்காம வெளிய யார்கிட்டாச்சும் கேட்கணுமா வீராசாமி? அதை விடுங்க, ஆர்டர் மட்டும் சொல்லுங்க, பட்டுன்னு போடுறேன். இங்க பாருங்க, அடுத்த மாசமே எனக்கு இந்த வீடு வேணும். நீங்க உடனே காலி பண்ணுங்க. ஏன்னா என் 2 பசங்களும் இங்க குடி வர போறாங்க. ஓனரே, அது ரொம்ப கஷ்டம். நாங்க வேணா 5000 ரூபாய் வாடகை ஏத்தி தரோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்களுக்கு எங்க வீடு தான் வேணும். பரவாயில்ல, ஒரு 7000 ரூபாய் ஏத்தி தர்றேன். நீங்க எவ்வளவு ஏத்தி கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்ல. வீடு வேணும்னா வேணும் தான். உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 10,000 ஏத்தி கொடுத்துறோம். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீடு உங்களுக்கு விட முடியாது. ஏன்னா ஓகே வீராசாமி, நீ 10,000 ரூபாய் கொடுக்கன்றனால இந்த மாசத்துல இன்னும் 2 மாசம் நீ இந்த வீட்டுல இருந்துக்கோ, புரிஞ்சுதா? சரி நாங்க வரோம். இந்த ஒரே பாட்டிலிங் வச்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பாடா போலாம். பாத்தியார மகனே, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக் வச்சு எப்படி விரட்டி அடிச்சனே. காலையில இருந்து பர்சனாலிட்டி டிசிப்ளின் வச்சு படிக்கிறல, கொஞ்சமாச்சு பர்சனாலிட்டி நடந்துக்கிறியா? சரிடா மகனே, சரிடா. இங்க பாருங்க மாமா, இது உங்க வீடு இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு வந்த பேயிங் கெஸ்ட் கிட்ட நான் சொல்லாம இருக்கணும்னா எனக்கு இன்னொரு 2K கொடுங்க. என்ன சொன்ன? இன்னொரு 2K கொடுங்கன்னு சொன்னேன். சரிம்மா, நான் தரேன், நீ கிளம்பு. பார்த்தியாடா, சோத்துக்கு வழி இல்லைனாலும் 10 பைசா பர்ஸ்ல இல்லைனாலும் சாரி மட்டும் கலர் கலரா போட்டு வந்து வெறுப்பேத்துறா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை முதலையே முடிச்சிருந்தேன்னு வையே, இந்த பிரச்சனையே இருந்திருக்கு. அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். அவங்க அப்பன் பேர் கண்ணா இருந்தானு சொன்னேன்.
இதுக்கப்புறம் லைன்ல கிராஸ் பண்ணான்னு வச்சுக்க உன் உடம்பு புண்ணாயிரம். இப்படியே பேசிட்டு தான் வைய எனக்கு ரொம்ப காண்டாயிரும். அப்படியே போயிரு. பாட்டு பாட மறந்துட்ட பாட்டு பாடி. என்ன மைத்திலிய இவனை வச்சு எப்படி சமாளிக்கிறனே தெரியல. மச்சான் நம்ம காலேஜ்ல ரீயூனியன் வைக்கிறாங்க போலையா நீங்க? இல்ல மச்சான், என் பொண்டாட்டி திட்டுவா. ஆமா மச்சான், என் பொண்டாட்டி கூட திட்டுவா. அது ஏங்க அவங்க யாரும் போலனாலும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல? வருவானுங்க, எல்லாரும் வருவானுங்க. ஏமா எந்த நம்பிக்கையில இவனெல்லாம் நீ அனுப்புற? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவரு அப்படிப்பட்டவர் கிடையாது. எல்லாருக்கும் பாம் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர் நான் நிரூபிக்கவா? நான் சொல்லட்டுமா அவன் எப்படிப்பட்டவனு? நான் இருக்கிறேன். டேய் மச்சான், நான் இருக்கிறேன். டேய் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நானு சொன்ன பாம் வச்சிரு. நீங்க எதுவும் தப்பு பண்ணல. அப்படி சொல்லிட முடியாது. பண்ணல. அப்ப சும்மா இருங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ லாஸ்டா உன் ஹஸ்பண்ட் வச்ச 3 ரிங்டோன் சொல்லு பாப்போம். முதல்ல ஜனனி ஜனனின்னு சாமி பாட்டு வச்சிருந்தேன். தெய்வீகமா வச்சேன். தெய்வீகமா இருக்கணும்னு வச்சேன். அது அப்புறம் அவ என்ன தேடி வந்த அஞ்சலி. சோகத்துல அப்புறம் கண்ணம்மா கண்ணம்மா சாங். அது ஜாலி 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 முள்ள வச்சது. ஜனனி சாமி இல்ல, பக்கத்து வீட்டு மாமி. 6th ல இருந்து லவ் பண்ணா. டேய் நீ 6th என்ன படிச்ச சொன்னீங்க? அவ என்ன தேடி வந்த அஞ்சல அதானே? அது 8th படிக்கும்போது மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கும் இங்க நீ இரு, ஒண்ணு இல்ல. டேய் நீ சும்மா இருடா. அதுவும் இல்லாம அந்த கண்ணம்மா பின்னாடி சுத்தாத பசங்களே இல்ல. ஆனா அந்த பொண்ணு நம்ம மாமா பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருப்பா. நான் கூட கண்ணம்மாக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப புரியுதா ரிங்டோன் வச்ச ரீசனே? பொளந்துருவ. அட பாவி மனுஷா, என்ன ஆசாசியா கண்ணம்மா கண்ணம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவள மனசுல வச்சுட்டு தான் கூப்பிட்டியா? நான் இப்பவே என் அப்பா வீட்டுக்கு போறேன். ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏண்டா எங்களை பார்த்து என்ன கேட்ட? பிளம்பிங் ஒரு தெரியுமா, ஏசி ஒரு தெரியுமாண்ணா? வந்தால முடிஞ்சிச்சு வட்டா. எல்லாத்தையும் பாம் வச்சு முடிக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. lot of rules of difference. My son faces lot of difference. தன்னே மகனே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? சொல்லு மகனே. முதல்ல ஒரு பாம் வச்சு முடிச்சேன்னு வையேன், என்னப்பா? எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். என் பொண்டாட்டி கோச்சிட்டு வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. என்ன சொன்ன? என் பொண்டாட்டி கோச்சிட்டு வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. திருப்பி கேட்டேன்னு வையேன், செருப்பு கழட்டி அடிப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அந்த கவரி முடிய என்கிட்ட ஏமாத்தி வாரம் பண்ணி என்கிட்ட 2000 வாங்கிட்டு இருந்தாப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. திண்டிவனத்துல இருந்து ஒரு கப்பல் ஒன்று வராங்க. மேல் போர்ஷனை வாடகை விடுறோம். மொட்டை மாடி போய் நம்ம ஜாலியா தூங்குறோம். ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி நம்ம ஹாயா குடிக்கிறோம். என்ன ஆட்டுக்கால் சூப்பா? உன் காலை வெட்டி சூப் வச்சு உனக்கே கொடுக்கணும். மகனே நீ ஒன்னும் கோவப்படாத. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்க படி, லைஃபே சேஞ்ச் ஆகும். இந்த புக்கே இருக்கிறேன். அப்புறம் ஒன்ன அடிக்காத. பாம் வச்சு